வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கோவத்தை உங்க அம்மா அப்பா கிட்டே காட்டுங்க, தேவையில்லாம எங்க மேல காட்டாதீங்க. கீர்த்தி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு யார் தைரியத்தை கொடுத்தா? அவங்க இல்லாம நான் இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல பேசுங்க. திரு, எங்க எங்களெல்லாம் மறந்துட்டு நீ உன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டியோ நினைச்சேன்டா. நீ மாறல திரு, நீ மாறவே இல்ல. அப்பா, அவங்க பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது உங்க வீடு, நான் போனாலும் போவேனே தவிர உங்களை யாரையும் அனுப்ப மாட்டேன். அம்மா, நீங்க இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேம்மா. மன்னிப்பெல்லாம் எதுக்குப்பா? நீ பேசுனதே போதும். நாங்க எங்கேயும் போகல, உன் கூட தான் இருப்போம். ஆமா திரு, நாங்க பூஜா ஃபங்க்ஷனுக்கு போனா நீ என்ன சொல்வியோன்னு நினைச்சுக்கிட்டு தான் வேற வழி இல்லாம வீட்டை விட்டு போனோன்னு முடிவெடுத்தோம். எப்படியும் நீ எங்க கூட வருவேன்னு நாங்க நம்பினோண்டா. எங்க நம்பிக்கை வீண் போகல. அக்கா, இது உங்க வீடு. நான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு சாதாரண வேலைக்காரன் தானக்கா. அதனால தானே நான் முக்கியம் இல்லைன்னு நினைச்சு என்னை விட்டு போக முடிவெடுத்தீங்க. ஏன் பாத்திரு, நாங்க எப்படிரா உன்னை அப்படி நினைப்போம்? உன்னை விட்டுட்டு நாங்க எப்படிரா போவோம்? போதுமா, போதும். உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு தெளிவில்லை. உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நான் யாரு? நீங்க என் கூட இருங்க, எனக்கு அது போதும். உங்களை நான் இனிமே எதுவும் சொல்ல போறது இல்ல. பெத்தவங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கிற பாவத்தை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துடாதீங்க. மாப்ள, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு மாமா. இனிமே சொல்லி என்ன ஆக போகுது? நானும் வேலும் ரெண்டு கண்ணு, ரெண்டுமே முக்கியம்னு அம்மா சொல்லிட்டாங்களே. இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அம்மா, உங்க எல்லாருக்கும் என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. இனிமே இந்த வீட்டுல யாரு வேணா யாரையும் போய் பார்க்கலாம், பேசலாம். நான் தடுக்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். என்னங்க, தப்பு பண்ணது அவங்க, நீங்க போய் தேவையில்லாம மன்னிப்பு கேக்குறீங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசுறதோ இல்ல சொல்றதோ வேணாம். அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, வீட்டுக்கு அடங்காத புள்ளைய தண்ணி தெளிச்சு விட்டுறணும்னு. அந்த வார்த்தை தான் தப்பு பண்ண வேலுவை தள்ளி வச்சேன். ஆனா அது தப்புன்னு இப்ப அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க. பெத்தவங்களை தள்ளி வச்ச பாவம் எனக்கு வேண்டாம். நான் பண்ணது எப்படியோ அவங்களுக்கு புரிய போறது இல்ல. அவங்க அவங்களாவே இருந்துட்டு போட்டோம். இனிமே நீங்க யாரும் அவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. அவங்க விஷயத்துல இனிமே நான் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. அவங்க எங்க வேணாலும் போட்டும், யார வேணாலும் பார்க்கட்டும். அதுக்கு நான் இடைஞ்சலா இருக்க போறது இல்ல. ஆனா என் முடிவுல இருந்து நான் எப்பவும் மாற மாட்டேன். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. அதையும் மீறி மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்தீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்களோட எப்படித்தான் ஒட்டி உறவாட முடியுதோ? சை, வர வர இந்த உலகத்துல யாருக்குமே வெக்கமே இல்ல. குடும்பத்தையே நடுத்தெருவுல நிறுத்த பார்த்த உங்களையே அடிச்சு விரட்டாம என் மாப்பிள மன்னிக்கும் போது புடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பூஜாவை மன்னிக்கிறதுல தப்பே இல்ல. என்ன மகா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரியா தான் சொன்னீங்க. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுமா. அந்த விடுமகா, இவங்க கிட்ட வாயை கொடுத்து ஏன் வயிற்றுச்சல கொட்டிக்கணும்? அத்தை, இவங்களுக்கெல்லாம் அடிக்கடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லனா தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவாங்க. பாத்தியாமா, இந்த வீட்டு மாப்பிளைக்கே திடீர்னு கொடுக்கலாம் முளைச்சிருக்கு. நாம ஒண்ட வந்த பிடாரியாமே. பொட்டி பாம்பா கடந்தவங்கலாம் இப்ப அவர் சப்போர்ட் பண்ணதும் என்ன துள்ளுறா இருப்பாரு. விடுடி, இந்த ஒண்ட வந்த பிடாரி
இந்த ஊர் பிடாரியெல்லாம் எப்படி விரட்டுறன்னு பாரு. வாடி. இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாதுங்க. பாத்தியாடி எப்படி இருந்த குடும்பத்தை எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாளுங்கன்னு. மா இவங்க கிடக்குறாங்க விடுங்கம்மா. நாம நினைச்ச மாதிரி பூஜாவோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சிட்டோம். பூஜா ஆசைப்பட்ட மாதிரி திருவும் எப்படியோ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டான். இதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றிதாம்மா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் செல்வி சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒன்னா இருப்போம். ஆமா அத்தை, திருமணத்துல இருக்கிற வருத்தம் போக போக சரியாயிடும். மகா சொல்ற மாதிரி இந்த வீடு மறுபடியும் கூட்டு கொடுத்தனுமா மாறும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலையே படாதீங்க. ஆமாமா, போங்கம்மா ரெஸ்ட் எடுங்க. டேய் பைய எடுத்துட்டு போடா.